இது கொடுக்கறது நீங்கள் தான் வரணுமா? அந்த அக்கா எடுத்து கொடுக்கூடாதா? தம்பி, அவங்களுக்கு எங்கே வச்சுருக்கேன்னு தெரில, அதனால எனக்கு கால் பண்ணாங்க, வந்து உனக்கு எடுத்து கொடுத்தேன், அவ்வளோதான். யார்கிட்ட விளாட்றீங்க? ಕುತ್ಕೊಂಡು ನೀರು ಕುಡಿ ಫಸ್ಟು. ರೀ, ಏನೊಂದನ್ನು ಪೊಲೀಸರ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೇನು ಸಮಸ್ಯೆ ಬರ್ದಾಗ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಫಸ್ಟ್ ಅದನ್ನ ನೋಡಿ. ಏನು ಭಯ ಬೀಳ್ಬೇಡ, ಅದಿದ್ರೆ ನಮ್ಮ ಲೈಫ್ ಸೆಟ್ಲ್ ಆಗುತ್ತೆ. ಮುಂದಕ್ಕೆ ಏನೋ ನಾವು ಬರಲಿ, ನಾನು ನೋಡ್ಕೊತೀನಿ, ಓಕೆನಾ? ಅದು ಕೇಳ್ರಿ ಸ್ವಲ್ಪ. ಇದ್ದಿದ್ದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ನಮ್ಗೆ ಬೇಡ. ಏನೊಂದನ್ನು ಅವ್ರಿಗೆ ಹತ್ರ ಹೇಳಿ ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಕೋಬೇಕಲ್ವಾ? ಲೈಫ್ ಮುಂದೆ ಇದೆ, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಇದ್ಬಿಡು ಅಷ್ಟೇ. ರೀ ರೀ
ರೀ ಎದೊಳ್ರಿ ಸ್ವಲ್ಪ. ಏನಮ್ಮ ನೀನು? ನನಗೆ ಯಾಕೋ ಭಯ ಆಗ್ತಾ ಇದೆ. ಮನೆ ಸುತ್ತಮುತ್ತ ಯಾರು ಓಡಾಡ್ತಾರ ಒಂಥರ ಫೀಲ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ತೀರಾ? నువ్వు చేస్తా ఉన్నది ఏం తప్పులే, నేను చూసుకుంటాను ఇడి. ರೀ ರೀ ಏನಾಯ್ತು? ಅಲ್ಲಿ ಯಾರು ಬಂದವ್ರೆ ನೋಡ್ರಿ, ನೋಡ್ರಿ ಸ್ವಲ್ಪ. ಇರು ನೋಡ್ತೀನಿ ನೋಡಿ. తమ్ముడి ఫోటోలో ఉండే వాళ్ళని చూసిండవా? లేదన్నా నేను చూడలే. సరే தம்பி ஒரு நிமிஷம். என்னண்ணா? இந்த ஃபோட்டோவில் இருக்க ஆளை பார்த்துருக்கியா? இவராண்ணா? பார்த்தேண்ணா. நேற்று நைட் நான் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடிட்டு ஒரு 7:30 இருக்கோண்ணா. நான் அந்த இடத்துல பார்த்து இப்படி தான் போனார். ஆனால் இருட்டில் சரியாக தெரியல. இந்த சைடு போனார்? இந்த சைடு தான் போனார். இப்படி தான். இந்த சைடு போனாரா? ஆமாண்ணா, இப்படி தான் போனார். அந்த பையன் சொல்கிறபடி பார்த்தா மகேஷ் இந்த சைடு தான் வந்திருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த சைடு வீடு இல்லை, நமக்கு இந்த பக்கம் 3 வீடு இருக்குது. மணி 5:30 ஆகுது. எங்கடா இருக்கும் இந்த செருப்பு? எந்த வீட்டிலடா வச்சு தொலைச்ச? இப்போ நான் எங்கன்ட்டு போய் தேடுறது? எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் கால் பண்ணி சொன்ன அட்ரஸ் படி பார்த்தா இந்த இடம் தான். நம்மளுக்கு 3 வீடு காட்டுச்சு. காலைல இருந்து 2 வீடு செக் பண்ணிட்டேன். மணி 2 ஆகுது. எல்லாம் தூங்கியிருப்பாங்க.
எதுக்கும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணலாம். ஏன்னா நமக்கு அந்த 2 வீடு செக் பண்ணோம். 2 வீட்லேயும் எதுவும் இல்லை. இந்த வீட்டில் ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ச்சே, இந்த செருப்புக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது. ஐயோ, ஒரு வேளை பார்த்துருப்பாங்களோ? ச்சே, இந்த வீட்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து நேரடியாக கேட்டுற வேண்டியது. ஹலோ, எங்கடா எங்கே இருக்கன்னு தெரிலடா. போலீஸ் துரத்துனாங்க. மாட்டிக்கலாம்ல? இல்லைடா, தப்பிச்சு வந்துட்டா. இப்போ எங்கே இருக்கன்னு தெரில. டைமண்ட் கையிலே பத்திரமா இருக்குடா. இப்போ என்ன பண்ண போறா? ஏதோ ஒரு 2-3 வீடு இருக்கு. அதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட. ஷோரா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே போலீஸ் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. சீக்கிரமாக தப்பிக்கணும்னா இதை தவிர வேற பண்ண முடியாது நம்ம. சீரியஸாக தான் சொல்றியா? சரி, ஓகே, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அட்ரஸ் எங்க? ஒரு பிஎஸ்என்எல் டவர் இருக்குடா இங்கே முன்னாடி. பிஎஸ்என்எல் டவர்? ஒரு 3-4 வீடு இருக்கு. என் செருப்பில் இந்த டைமண்ட் வச்சுருக்கேன்டா. இங்கே தெளிவாக தான் இருக்கியா? ஒரு நிமிஷம். போலீஸ் வந்துட்டாங்களா? எந்த வீடா? வீடு மட்டும் சொல்றா. கேக்குதா?
என்ன தம்பி என்னாச்சு? ಯಾಕಪ್ಪ ನಿನ್ ಚಪ್ಪಲಿ ನಿನ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿಲ್ವಾ ನಾವು? எங்க செருப்பு? நான் கால் பண்ணி வர சொல்லும் போது நினைச்சேன் ஒரு செருப்பு தான் கொடுத்துட்டேனே. ஓ அதுக்குள்ள உனக்கு என்ன இருந்துச்சுன்னு கூட தெரியல. சும்மா விளையாடுறேன் என்கிட்ட. சும்மா கத்தியை காட்டி விட்டுலான்னு பார்த்தா புருஷன் கொண்டாடி சேர்த்து பிளான் போட்டிருக்கீங்களா? ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗಲ್ಲ, ನನ್ನ ಕೈಯಲ್ಲೆಲ್ಲ ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಇವೊಂದ್ಸಲ ಬಂದ್ರಿ ಇಲ್ಲಿ ಇವೊಂದ್ಸಲ ಹೇಳೋ ಸ್ವಲ್ಪ ಕೇಳ್ರಿ ಇಲ್ಲಿ ಬನ್ರಿ ಇಲ್ಲಿ ರೀ ಬನ್ರಿ ಇಲ್ಲಿ ಒಂದ್ ನಿಮಿಷ ಹೇಳೋ ಸ್ವಲ್ಪ ಕೇಳಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಂತ ಬನ್ರಿ ಸ್ವಲ್ಪ. ಏನ್ ಕೇಳೋದು? ಅವ್ನು ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಇವೊಂದ್ಸಲ ಬಿಟ್ಬಿಡ್ಲಲ್ಲ. ನೀವು ಒಂದ್ಸಲ ಬಿಡೋದು ಹೆಂಗ್ರಿ? ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋ ಜೀವನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಯಾವತ್ತೂ ಇರೋದೇ ಒಂದು ಇದ್ಯಾವುದು ಚುಪ್ಲಿ ಇದು ಹೊಸ್ದಾಗೈತೆ. ಯಾವ್ದು ಚುಪ್ಲಿ ಇಲ್ಲೈತೆ? ನಾನು ಹೇಳೋದು ಕೇಳಿದಿರ ಪ್ಲೇಟ್ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯ ನೀನು? ಫಸ್ಟ್ ನಾನು ಹೇಳೋದು ಕೇಳು ಫಸ್ಟು. ನಾನೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀನೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀಯ? ಸುತ್ತೇ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಬರ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸೆಕೆಂಡು. ಹೋಗ್ರಿ, ನಾನೆಲ್ಲ ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. ಸುಮ್ಮನೆ ಕರ್ದಿದ್ಗೆಲ್ಲ ಬರೋದೇ ಇಲ್ಲ. ನೀನ್ ಕರ್ದಿದ ತಕ್ಷಣ ನಾನು ಬರ್ಬೇಕಾ? ಬರಲ್ಲ, ಹೋಗ್ರಿ. ಇಲ್ಲ ಬಾರ ಇಲ್ಲಿ ಬೇಗ ಸ್ವಲ್ಪ. ಏನ್ರಿ ಏನ್ರಿ ಕರಿತಾನೆ ಇದ್ದೀರಾ? ಏನ್ರಿ ಹೇಳ್ರಿ ಏನು? ಏನದು? ಡೈಮಂಡ? ಯೋ ಹಿರಿಯ ನಾನೇ ಸುಮ್ಮನೆ ವಕಾರವನ್ನ இல்லையா தெரியாம தான் கேட்குறேன். உன் பாடி பாரு, என் பாடி பாரு. நீ எல்லாம் அடிச்சா நான் தாங்குவேனா? என்ன போயிட்டு அப்படி அடிச்சிருக்க? பின்ன நீ கத்தியை காட்டினா? ஓ சேஃப்டி மெஷர்ஸ். சரி சொல்லு, எதுக்கு உனக்கு இந்த டைமண்ட் வேணும்? இந்த வீடை பார்த்தியா, இவ்வளோ பெருசாக இருக்கு. கை காசுலாம் கட்டினதில்லை. இது கடன் வாங்க கட்டிக்கிறது. இந்த கடன் எனக்கு நிறுத்திக்கணும்னா அந்த டைமண்ட் எனக்கு தேவைப்படும். நல்லா சொன்ன, ஆனால் நீ சொன்னது எனக்கு உண்மைன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு ஐடியா பண்ணலாம். உனக்கு ஒரு டீல் தரேன். ஒரு டைமண்ட் நீ வச்சுக்கோ, இன்னும் ரெண்டு டைமண்ட் எனக்கு கொடுத்துரு. இல்லை வேணாம், காம்ப்ரமைஸுக்கு செட் ஆகாதுன்னா எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். அவன் ஏதாவது வந்தால் உனக்கு பிரச்சனை. ஸோ எப்படி இந்த ஆஃபர் ஒத்துக்கிறியா? ஒத்துக்குனா உனக்கு நல்லது, இல்லைன்னா உன் உயிரை நீயே பலி கொடுத்த மாதிரி ஆகிடும். உன்னை நம்பி 2 பேர் வர இருக்காங்க. உன் இஷ்டம். நீ சொல்கிறது ஓகேப்பா, ஆனால் 2 டைமண்ட் நான் எடுத்துக்கிறேன், 1 டைமண்ட் உனக்கு கொடுக்குறேன். இந்த டீலுக்கு ஓகேவா? ஆஹா, அது எப்படி? கொள்ளையடிச்சது நாங்கள், ஸ்கெட்ச் போட்டது நாங்கள், இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் 2 டைமண்ட் உனக்கு வேணும்னா ஏதோ கஷ்டப்படுற கடன் இருக்குன்னு சொல்கிற, அதுக்குன்ட்டு ஒரு டைமண்ட் கொடுத்தா நீ என்னடான்னா நான் 1 டைமண்ட் எடுத்துக்கிட்டு நீ 2 டைமண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்கிற.
நாங்கள் 2 பேர், நாங்கள் 2 டைமண்ட் எடுத்துக்கிறோம். வேணா நீ ஒரு டைமண்ட் எடுத்துக்கோ. இந்த காம்ப்ரமைஸ் ஓகேனா ஓகே. சரி, நீ சொல்கிறது ஒத்துக்கிறேன். எனக்கு டீல் ஓகே. சரி போ, இப்போ டைமண்ட் எடுத்துருவா. இங்கே டைமண்ட் எங்கேயா?